தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 29ஆம் நாள் 15/10/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே கிழமைகளுக்குள்ளே புதன்கிழமை போல் ஒரு அற்புதமான நாள் கிடையவே கிடையாது. அவ்வளவு ஒரு சிறப்பு. ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு புதன்கிழமை கிடைத்தால் அது ஒரு தனிச்சிறப்பு. ஒரு கிரகப்பிரவேசம் புதுவனை புகுவிழாவுக்கு புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு தனிச்சிறப்பு. ஒரு திருமணத்திற்கு புதன்கிழமை வந்தால் அது ஒரு சிறப்பு. எனவே இந்த புதன்கிழமை நமக்கு கிடைத்தால் அது ஒரு சிறப்பு. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ஒரு முதுமொழியை சொன்னார்கள். விலை உயர்ந்ததாகிய பொன் கூட கிடைத்து விடுமாம், ஆனால் இந்த புதன்கிழமை நமக்கு நல்ல காரியங்களுக்கு கிடைப்பதில்லை. யாருக்குமே இது தெரியாது, பலருக்கும் இதை பற்றி தெரியாது. நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு ஒரு வீட்டில் கல்யாணம் செய்யணுமா, கிரகப்பிரவேசம் செய்யணுமா, எப்போ சனி ஞாயிறு விடுமுறை நாள், இதைத்தான் எதிர்பார்க்கிறோமே தவிர நல்ல நாள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறது இல்லை. சனி ஞாயிறா ஒரு நாள் பார்த்து சொல்லுங்க கல்யாணத்துக்கு. வீடு கிரகப்பிரவேசம் ஒரு சனி ஞாயிறா விடுமுறை நாளை சொல்லுங்கள், அப்போ தான் சொந்தங்கள் எல்லாம் வருங்க, சொந்தங்கள் வருவதற்கு வசதி என்று எண்ணுகிறோமே தவிர நல்ல நாளில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது மிக மிக குறைந்து கொண்டே செல்லுகிறது. இந்த புதன்கிழமை அவ்வளவு ஒரு சிறப்பு கொண்ட நாள். இந்த புதன்கிழமையிலே நாமும் இறை வழிபாடுகளை செய்வதோடு இப்பொழுது அன்னை பராசக்தியாகிய கௌரி அம்பிகையானவள் சிவனையும் தன்னையும் பிரித்து இந்த பிருங்கி முனிவர் வழிபட்டதினாலே கோபங்கொண்டு பூலோகத்திலே வந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார். கேதார கௌரி ஈஸ்வர விரதம், சிவனை வேண்டி அம்பாள் அனுஷ்டித்த விரதம். இந்த விரதம் 21 திதிகளை கொண்டது. முன்பு அந்த 21 திதிகளும் 21 நாளுக்கு வரும். இந்த முறை 20 நாளுக்குள்ளே 21 திதிகளும் அடங்கி இருக்கிறது. அந்த வகையிலே இந்த 21 திதிகளிலும் நமக்கு பிரார்த்தனை செய்வதற்கு வழிபாடு செய்வதற்கு விரதம் இருப்பதற்கு இயற்கை உபாதை இடம் கொடுக்காது தாய்மார்களுக்கு. எனவே நமக்கு 9 நாள் அந்த விரதம் இருந்து கொள்ளலாம், அல்லது 7 நாள் இருந்து கொள்ளலாம், அல்லது 11 நாள் இருந்து கொள்ளலாம். எது நமக்கு முடிகிறதோ அந்த நாளிலே விரதம் இருந்து அவ்வப்போது அவரவருடைய கைகளினாலே அந்த முடிச்சுகள் போடப்பட வேண்டும். அன்றாடம் அந்த ஒரு முடிச்சு வீதமாக போடப்படுகின்ற பொழுதுதான் அந்த நோன்பு கயிற்றுக்கு அதிகமான சக்தி உண்டு. நல்ல எண்ணங்களை நாம் நினைத்து கணவனை பிரியாத எண்ணம் நமக்கு வர வேண்டும், கணவனுடைய அன்பு குறையாமல் இருக்க வேண்டும், கணவன் மீது எனக்கு பாசம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று அந்த மனைவி நினைத்து 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 கணவனை நினைத்து போடுகின்ற முடிச்சு தான் அந்த 21 முடிச்சு. இது யாரோ போட்ட முடிச்சை அதை நாங்கள் வாங்கி கொண்டு போய் கட்டுற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. முடிந்தவர்கள் உங்கள் கைகளால் நல்ல எண்ணங்களோடு நல்ல நினைவுகளோடு எங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டும், கணவனுடைய மனதிலே நல்ல இடம் கிடைக்க வேண்டும்,
சந்தோஷமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து ஒவ்வொரு முடிச்சுகளும் போடப்படுகின்ற பொழுது அதற்கு அதிகப்படியான சக்தி உண்டு என்ற நல்ல சிந்தனையோடு இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்ற பொழுதும், அங்கே ஆலயங்களிலே கும்பம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும், சில இடங்களிலே விக்கிரகங்களை வைத்துக் கொள்கின்ற பொழுது சிவலிங்கம் வைக்கப்பட்டிருந்தால் சிவலிங்கம் மேலே இருக்க வேண்டும், அம்பாள் ஒரு படி கீழே வலது பக்கமாக இருந்து சுவாமியை பார்த்த வண்ணம், லிங்கத்தை பார்த்த வண்ணம் அம்பாள் இருக்க வேண்டும். அம்பாளையும் லிங்கத்தையும் பக்கத்தில் வைக்கிறது இல்லை. அம்பாள் சிவனை பார்த்த வண்ணம் அர்ச்சிக்கின்ற வண்ணமாக அமைய வேண்டும் என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொருவருடைய விரதத்தினுடைய தாற்பயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கட்டப்படுகின்ற நூல் கூட வேறு ஆடவர்களால் கட்டக்கூடாது, கணவனால் மட்டும்தான் இந்த நூல் கட்டிவிடப்பட வேண்டும். கணவன் ஊரிலே இல்லை, நாட்டிலே இல்லை என்றால் மூத்த சுமங்கலிகள், வீட்டிலே உள்ள அம்மாவோ பாட்டியோ அத்தையோ பெரியம்மாவோ யாராவது மூத்த சுமங்கலிகள் கட்டிவிடலாமே தவிர வேறு ஆண்கள் கட்டுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஒருவர் என்னிடம் சொன்னார், எத்தனையோ மறை போதகர்கள் போதித்து கொண்டிருக்கின்றார்கள், எல்லா ஆலயங்களிலும் கோவில்களிலும் போதனை செய்யப்படுகின்றது, ஆனால் மக்கள் மனம் மாறுகின்றார்கள் இல்லையே, ஏன் என்று கேட்டார். போதிப்பதனால் நிச்சயமாக இறைவனுடைய வார்த்தை பகிரப்படுகின்றது. நல்ல போதனைகள் இந்த உலகத்திலே கிடைக்காவிட்டால் இந்த உலகம் நல்ல பாதையிலே செல்ல முடியாது. அதனால் இறைவன் பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஏன் ஒருவரோடு நாங்கள் பேசுகின்றோம் என்றால், எங்களுடைய நல்ல கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எங்களை அன்பு செய்கின்ற இறைவன் எங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார். ஏனென்றால் எங்களோடு பேசுவதனூடாக இந்த மறை போதகர்கள் அவர்களுடைய போதனைகள் ஊடாக எங்களோடு பேசுகின்றார். இவ்வாறு பேசுவதனாலே நாங்கள் அறநெறியிலே வாழ்வதற்கும் மனிதர்களாக வாழ்வதற்கும் இந்த உலகத்திலே நல்லவர்களாக திகழ்வதற்கும் இந்த போதனை இறை வார்த்தை பயன்படுகின்றது. ஒரு பயிர் வளருவதற்கு அதற்கு சூரிய ஒளியும் அதற்கு தண்ணீரும் அதற்கான உரமும் இட்டு அதை வளர்ப்பது போல இறை வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் மனிதர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக. இங்கு போதனையில் பிழையில்லை. அதை கேட்பவர்கள் என்ன மனநிலையோடு அதற்கு செவிமடுக்கின்றார்கள் என்பதுதான். இயேசு கூறுகின்ற ஒரு அழகான உவமை மூலமாக ஒருவன் விதைக்கின்றான். அந்த விதைகள் பல நிலங்களிலே விழுகின்றன, பாதை ஓரத்திலே விழுகின்றன, முட்புதர்கள் இருக்கின்ற இடத்திலே விழுகின்றன, கற்பாறையிலே விழுகின்றன, நல்ல நிலத்திலே விழுகின்றன. நல்ல நிலத்தில் விழுவதுதான் அவை வளர்ந்து அந்த பயிர் விளைச்சலை கொடுக்கின்றது. மற்றவையெல்லாம் கால ஓட்டத்திலே கருகி போகின்றன, இல்லாமல் போகின்றன. இப்படி இறைவனுடைய வார்த்தை நல்ல உள்ளமாகிய எங்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்படுகின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்விலே நல்ல விளைச்சல் கிடைக்கின்றது. அப்பொழுது எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் நல்ல உள்ளமாக மாற்ற வேண்டும். அதாவது செவிமடுக்கின்ற
காதுகளால் மட்டுமல்ல, உள்ளத்தினாலே செவிமடுக்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஒருவர் என்னோடு பேசுகின்றார் என்றால் அவர் எதை சொல்ல விரும்புகின்றார் என்ற அவருடைய செய்தியை நாங்கள் கேட்க வேண்டும். வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஏதோ ஒரு உணர்வை, ஏதோ ஒரு கருத்தை, ஏதோ ஒரு சிந்தனையை, ஏதோ ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். நாங்கள் அதை திறந்த உள்ளத்தோடு, நல்ல உள்ளம், நல்ல நிலம் போன்ற எங்களுடைய உள்ளம் அது திறந்த உள்ளமாக இருக்க வேண்டும். அதனால் என்னுடைய வாழ்விலே அதை நான் எப்படி நிறைவேற்ற முடியும், அதனால் பயன்பாடு என்ன என்ற அந்த கேள்விக்குறியோடு, திறந்த உள்ளத்தோடு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அது அசட்டைத்தனமாக கேட்டும் கேட்காத மாறி, அல்லது இது எனக்கு விளங்கவில்லை ஆகனாலே அது அப்படியே போகட்டும் என்று சொல்லாமல் நாங்கள் மிகவும் கூர்மையாக திறந்த உள்ளத்தோடு செவிமடுக்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் அனுதினம் படிக்கலாம். அதற்கு எங்களுக்கு பணமும் எந்த விதமான வசதியும் தேவையில்லை. எங்களுடைய இந்த இறை வார்த்தை எங்களுடைய இல்லங்களிலே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு 5 நிமிடம் அல்லது சில நிமிடத்துக்கு அதை திறந்து எடுத்து வாசிக்கின்ற பொழுது, அதனுடைய செய்தி என்ன என்று நான் உள்வாங்குகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய நல்ல வாழ்வுக்கு அது வழி சமைத்து கொடுக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றங்கள் எழும். எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற அளவிற்கு அது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எங்களுடைய துன்ப வேளைகளிலே நாங்கள் வாழ்க்கையினுடைய துன்பங்களை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் தத்தளிக்கின்ற பொழுது அவை எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லுகின்ற வார்த்தையாக அமையும். இறைவன் எங்களோடு பேசுகின்றார், அன்போடு பேசுகின்றார், அன்பின் நிமித்தம் பேசுகின்றார், என்னுடைய வாழ்க்கையிலே அக்கறை கொண்டு பேசுகின்றார். இந்த எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் இந்த இறை வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் நல்ல விளை நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த இறை வார்த்தையைப் போல எங்களுடைய உள்ளத்திலே இந்த இறை வார்த்தை நல்ல விளைச்சலை தந்து எங்களுடைய வாழ்வை மகிழ்வான வாழ்வாக உருமாற்றுமா. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நாள் உதயமாகின்ற போது நல்ல மனதுடையவர்களாக, நல்ல பண்பாடுள்ளவர்களாக நாம் நமது நாளை தொடங்கி வைக்க வேண்டும். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதும் உண்மை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாளர்கள் எப்பொழுதும் சமுதாயத்திலே மேம்பட்டவர்களாக, கண்ணியமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா சமயங்களும் உண்மை பேசுதல் என்பதை வலியுறுத்துகின்றனவாக இருக்கின்றன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வதானால், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உமக்கு பாதகம் ஏற்பட்டாலும் கூட நீ உண்மையே உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தோழர்கள் அனைவரும் உண்மை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மை பேசியதால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் வரலாறுகளிலே காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனும் கூட வக்கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றது. அதனால் நமது பிள்ளைகளை நாம் சிறு பருவத்திலிருந்து வளர்த்திருக்கும் போது, பயிற்சி கொடுக்கின்ற போது, அவர்கள் உண்மை உரைக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எந்த காரணம் கொண்டும் நமது பிள்ளைகள் உண்மைக்கு மாறான இந்த செய்திகளையும் பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சமுதாயத்திலே உயர்வும் கண்ணியமும் மேம்பாடும் நமக்கு உண்மை பேசுதலை கொண்டு ஏற்படுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதால் சமுதாயத்திலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
அத்தகைய சமுதாயத்தவர்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.